ஹலோ ஆல், நான் ஹரிஷ்குமார். இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்குள்ள வந்த உடனே நிறைய கேசஸ் பத்தி நான் நிறைய ரிசர்ச் பண்ணி டெய்லி ஒரு 10-15 கேஸ் படிக்கிறேன். ஆக்சுவலா என்னது இதுனா, இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள். நான் நேத்து பேசியிருந்தேன் அந்த இதை பத்தி, அது பேர் என்னது, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இஷ்யூவை பத்தி பேசியிருந்தேன். ஆனா அதை விட மோசமா, மிருகத்தை விட மோசமான செயல்கள் பண்ற இன்னும் ஆம்பளைங்க இன்னும் நிறைய பேர் நம்ம நாட்டுல சுத்திட்டே தான் இருக்காங்க. இதுக்கு ஒரு எண்ணிக்கே இல்லாம போயிட்டு இருக்கு. நான் பேசுறது இது நடந்து கிட்டத்தட்ட 2012 வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்ப இந்த கேஸை பத்தி பேச போறது, இப்ப நான் பேச போற கேஸ் இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சு 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷம் கழிச்சு நான் இப்போ நம்ம சேனல்ல எல்லாத்தையும் பத்தி பேசணும். முக்கியமா இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பான இருக்கிற ஒரு சொசைட்டில நம்ம இருக்கோம் இந்தியால. அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசிதான் ஆகணும், பேசாம இருக்க முடியாது. அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த கேஸை பத்தி கண்டிப்பா பேசிதான் ஆகணும். நம்ம சேனல்ல நான் எல்லாத்த பத்தியும் பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது பழசா இருந்தானே புதுசா இருந்தானே பேச வேண்டியது, நம்மளோட ஆதங்கத்தை, நம்மளோட கோபத்தை தெரிவிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனால 16 டிசம்பர் 2012 நான் எதை பத்தி பேச போறேன்னு தெரியும். டெல்லியில நம்ம கேபிட்டலான டெல்லியில நிர்பயா அப்படின்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவங்க கேஸ் பத்தி தான். இவ்வளோ கோரமான ஒரு செயல்கள், அவங்களெல்லாம். சரி, ஓகே, நான் என்ன நடந்ததுன்றத சொல்றேன். ஆக்சுவலா அன்னைக்கு நிர்பயா பிளஸ் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா அவங்க லவ் பண்ணல, எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்லை. அந்த பையன் பாய் ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, நைட்டு ஒரு படத்துக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் டிசம்பர் 16 அன்னைக்கு சரி நைட்டு ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் பைக்ல போகலாம் அப்படின்னு சொல்றான். ஓவர் குளிர், டெல்லினா ரொம்ப குளிரா இருக்கும். அந்த ரொம்ப ஒரு குளிரான ஒரு சீசன் அது. அப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிர்பயா அந்த இறந்து போன ஒரு பெண் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வண்டியில வேணாம், ரொம்ப குளிரா இருக்கு, நம்ம பஸ்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போயிடலாம், கேபோ ஆட்டோவோ பஸ்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிச்சி நம்ம போயிட்டு படம் பார்த்துட்டு திருப்பி கேப் ஆட்டோ அந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக மால் போயிருக்காங்க. மாலில் போயிட்டு படம் பார்த்து முடிச்சுட்டு திருப்பி வெளில வந்திருக்காங்க. வெளில வந்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பஸ் ரொம்ப நேரமா அவங்க போற ஒரு ஏரியாவுக்கு, அதாவது துவாரகா அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு டெல்லியில, அந்த ஏரியாவுக்கு போற மாதிரி எந்த ஆட்டோ, நீங்க சென்னையிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லேட் நைட்ல வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில ஏரியாங்களுக்கு ஆட்டோ வரமாட்டாங்க. ஏன்னா ரொம்ப லாங்கா இருக்கும். அதுவும் லேடிஸ்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கே தோணும் எப்படி சேஃப்டியா கூட்டு போயிட்டு வர்றது, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆட்டோஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆட்டோ கேப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிற பஸ்ஸும் வரல, எல்லாருமே வரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா ஒரு பஸ் வந்திருக்கு. அதாவது நம்ம எடுக்கிற முடிவு தப்பா கரெக்டான்றது அந்த நிமிஷத்துலயே நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆயிடணும். ஸ்ட்ரைக் ஆயிட்டு அதை அப்படியே விட்டுறணும். அன்னைக்கு அந்த பையனுக்கு ஸ்ட்ரைக் ஆகல, கூட அந்த நிர்பயான்ற அந்த பொண்ணு கூட வந்த பையனுக்கு ஸ்ட்ரைக் ஆகல. கடைசியா ஒரு பஸ் வந்திருக்கு. அது ஒரு ஸ்கூல் பஸ். ஸ்கூல் பஸ்ஸை ரெனோவேட் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. நம்ம கார் இப்ப நம்ம சென்னையிலேயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்விஃப்ட், அதுக்கப்புறம் வெர்னா, ஹுண்டாய் அமேஸ், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா கலர் போட்டு, பின்னாடி அந்த பேனல் போட்டு, அது இதுன்னு போட்டு ஏகப்பட்டது, அதை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவனுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அதுல ஒரு சின்ன பையன் வேற ஒருத்தன். ஃபர்ஸ்ட் 4 பேர் தான் இருக்காங்க. அந்த சின்ன பையன்றவன் கடைசியா தான் சேர்றான். அதுல அந்த ஊர்ல இவங்கெல்லாம் நான் முதல்ல அவங்கெல்லாம் யார், அந்த அக்யூஸ்டஸ், அந்த அந்த பெரிய அவனுங்களாம் யாருன்றதை நான் சொல்லிடுறேன். அதுல பாத்தீங்கன்னா டிரைவர், அதுக்கப்புறம் டிரைவரோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 4 பேர், டிரைவரோட சேர்த்து 4 பேர். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லா இடத்துலயும் திருடி நம்ம பாட்டு ஜாலியா இருக்கலாம். ஏன்னா அவங்களாம் குட்டி குட்டி கிரைம்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தவங்க. அந்த சின்ன சின்ன கிரைம்ஸ் பண்ணும் போதே போலீஸ்காரங்க பிடிச்சி கையை காலை உடச்சி உட்கார வச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு அந்த பெரிய சம்பவம் நடந்திருக்காது. என்ன நடந்ததுன்றத சொல்றேன்.
என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்களாம் சின்ன சின்ன கிரைம்ஸ் பண்ணப்போ எல்லாருமே விட்டுட்டாங்க. நார்மலா விட்டதுனால என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த அது பேரிடுச்சு. நம்மள என்ன பண்ணிடுவாங்க, இவ்வளவு தப்பு பண்ணப்பயே நம்ம ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பார்ட்டி பண்ணலாம், நீ நைட்டு ஜாலியா சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா பஸ் ஒண்ணு எடுத்து ரெண்டுக்கு எடுத்து இருக்கிற காசை திருடின காசெல்லாம் கொடுத்து ரெண்டுக்கு எடுத்து பஸ்ஸை அந்த பஸ் எடுத்து டெல்லி ஃபுல்லா ஓட்டியிருக்காங்க. டெல்லியில வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நிர்பயா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு நடக்கிற அசம்பாவிதத்துக்கு முன்னாடியே ஒரு வயசான ஒரு 55-60 வயசு ஆளு, அவர் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வயசான ஆள் தான் அவரு. அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல வந்தப்போ இந்த பஸ்ஸை நம்பி ஏறி இருக்காரு. ஏறின உடனே அவர்கிட்ட இருக்கிற வாட்ச், அவர்கிட்ட இருக்கிற செயின், அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பணம் எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாத்தையும் புடுங்கிட்டு அவரை தூக்கி வெளியில போட்டாங்க இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே. அப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் வந்து இது வந்து எங்களோட எல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள வரல, அதனால நீங்க எங்கள்கிட்ட சொல்றதுக்கு பதிலாக நீங்க வந்து வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு போலீஸ்காரங்க மறுத்திருக்காங்க. அப்பயே அந்த போலீஸ் வந்து பார்த்து இவர் சொன்னதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு இது பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து நடக்க போற பெரிய ஒரு கேவலமான செயலை தடுத்திருக்க முடியும், அந்த பொண்ணும் பொழைச்சிருக்க முடியும். அதனால அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவரும் போயிட்டாரு. சரி என்னமோ பண்ணிட்டு போங்கடா, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது இன்னைக்கு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் போய் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டோரி கண்டினியூ பண்றேன். அவங்க மால்ல இருந்து படம் பார்த்துட்டு வெளில வந்திருக்காங்க. வெளில வந்துட்டு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் வரல அவங்க போற ஒரு ஏரியாவுக்கு, அந்த துவாரகான்ற ஏரியாவுக்கு. இவங்க 4 பேர் வந்து சுத்திட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு சின்ன பையன் வந்து சேர்றான் அந்த ரேப் பண்ண அந்த கேங் கூட, அந்த மாடிஃபிகேஷன் பண்ண பஸ்ல. அந்த பையன் வந்து நல்லா இப்போ திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல கத்துவாங்கல்ல இந்த கண்டக்டர்ஸ் எல்லாம், எந்தெந்த ஊருக்கு போதோ அந்த ஊரு பேர் சொல்லி ஒரு மாதிரி ஒரு விதமா கத்துவாங்க. அவங்க கத்துறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த பையன் வந்து பயங்கரமா அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி கத்துறான் அப்படின்னு சொன்னோடனே இந்த பையனை அந்த கேங்ல சேர்த்துக்கிறாங்க. கடைசியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பஸ் வந்து இவங்க 2 பேர் நிக்கிற அந்த ஸ்டாப்ல வந்து நிக்குது. இந்த பையனும் வந்து நம்பி ஏறுறான். ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு வந்து தடுக்கிறாங்க, பஸ் வேணா வேற ஒரு பஸ்ல போலாம் அப்படின்னு. இந்த பையன் வந்து லேட் நைட் ஆயிடுச்சு, வா நம்ம சீக்கிரமா போயிடலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல ஏறுறான். ஏறி கொஞ்ச நேரம் அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் இருக்காங்க அந்த சின்ன பையனோட சேர்த்து பஸ்ஸுக்குள்ள. அப்புறம் வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் வந்து நிர்பயாவும் கூட வந்த அந்த பையனும் வந்து 2 பேரும் உட்காந்து கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் தானே, ரொம்ப நாள் பழக்கம், பக்கத்துல உட்காந்து உரசிட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. நார்மலா எல்லாருமே பேசுற மாதிரி தான், நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்போ என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த பஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஃபுல் போதையில இருக்கானுங்க. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இவங்க கிட்ட வந்து இந்த பொண்ணு யாரு, இந்த நைட்ல வந்து நீ ஏன் ஒரு பொண்ணு கூட தனியா சுத்திட்டு இருக்க, இந்த பொண்ணு வந்து உன்னோட ஒய்ஃபா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா லவ்வரா. அந்த பையன் சொல்றான் இது வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், என்னோட லவ்வர்லாம் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு இது, கேர்ள் ஃப்ரெண்டு கூட கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு இது, நாங்க 2 பேரும் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னோடனே அந்த பையனை வந்து தூண்டி விடுறாங்க. ஏதாவது தூண்டி விட்டாதான் அந்த பையன் வந்து திருப்பி பதிலுக்கு ஏதாவது கேள்வி கேட்பான், அந்த பையனை அடிச்சுட்டு இந்த பொண்ணை ஏதாவது பண்ணிடலாம். அவங்க பிளானுக்கு தான். எப்படி ஏறணும்னு இந்த மாதிரி எல்லாம் பிளான் போட்டு பண்றானுங்கன்னு தெரியல இந்த மாதிரி நாய்ங்களாம். அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீ வந்து ஊர் சுத்துற, நீ வந்து ஒரு அந்த மாதிரி பொண்ணு, அந்த மாதிரி எல்லாம் கண்ணாமிரன்னு பேசியிருக்காங்க. பதிலுக்கு இந்த பையன் வந்து ரொம்ப கோவப்பட்டு, யாரா இருந்தாலும் கோவம் வந்துடும் டக்குன்னு, கோவப்பட்டு எதிர்த்து அந்த அவங்கள கேள்வி கேட்கறான் அந்த பையன். அங்க இருக்கிற 4 பேரும் சேர்ந்து போட்டு அந்த பையனை திருப்பி கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்கறது வந்து கொஞ்சம் கை கலப்பா மாறுது, அடிக்கிறாங்க போட்டு. அந்த பையனை போட்டு அடின்னு அடிச்சு அவனை மயக்கம் போட வச்சு முன்னாடி தூக்கி போட்டுட்டாங்க, டிரைவர் சீட்டு கிட்ட அந்த பையனை போட்டுட்டாங்க. அந்த பையன் மயக்கத்துல இருக்கான். மிச்சம் இருக்கிற அந்த 4 பொறுக்கிங்களும் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு எனக்கு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப வந்து நான் உன்னை அனுபவிக்க போறேன், நீ எதுவும் கத்தாம இருந்தனா நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணி அந்த பொண்ணை வந்து தரன்னு பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு, கொஞ்சம் யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னா யாரு இருப்பாங்க. சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு ஏடாவிடமா கோவம் வருது. கோவத்துல அந்த பொண்ணு வந்து பதிலுக்கு ரியாக்ட் பண்றாங்க. ரியாக்ட் பண்ண உடனே அந்த பொண்ணை தரன்னு பிடிச்சி பின்னாடி சீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு கார்ல இருக்கிற கார்ன்ற மாதிரி பஸ்ல இருக்கிற எல்லா கண்ணாடியும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா இந்த இப்ப நம்ம பெரிய பெரிய இந்த ஹீரோஸ், இந்த பொலிட்டீஷியன்ஸ், அதுக்கப்புறம் சினிஃபீல்ட்ல இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கார்ல வந்து வெளியில இருந்து பார்த்தோம்னா உள்ள தெரியாது, டிண்ட் அடிச்சிருப்பாங்க அந்த பிளாக் கலர்ல, சன்ஃபிலிம் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒட்டியிருக்காங்க, எல்லா பஸ் ஃபுல்லா சுத்தி ஒட்டியிருக்காங்க.
ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம படிக்கட்டு ஏறுற அந்த அங்கேயும் ஒரு கதவு இருக்கு. இந்த ஆக்சுவலா நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஒரு சில பஸ்ஸுகள் எல்லாம் கதவுகள் இருக்கும். இதுல வந்து மொத்தமா க்ளோஸ் ஆகிற மாதிரி கதவு இருக்கு. இதை பார்த்தாது அவங்க அந்த பையனும் அந்த பொண்ணும் சுதாரிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது. எனிவே ஏறிட்டாங்க, அவங்களோட பேட் லக், ஒண்ணுமே பண்ண முடியாது. உள்ள ஏறினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்து பின்னாடி இழுத்துட்டு போறாங்க. பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து கண்டினியூஸா ரேப் பண்றாங்க. டர்ன் பை டர்ன் ரேப் பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா எப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பேரும் இங்க ரேப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் பஸ் ஓட்டுவான், அந்த பஸ் ஓட்டுறவன் திருப்பி இங்க வந்துருவான், இங்க இருந்து ஒருத்தர் போய் பஸ் ஓட்டுறாங்க. 5 பேருக்கும் டிரைவிங் தெரிஞ்சிருக்கு. இதுல வந்து அந்த சொல்ல முடியல, அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ல வந்து ஒரு இரும்பு ராடு வந்து எடுத்து இது பண்ணியிருக்கான். அந்த சின்ன பையன் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம போதையில வந்து உள்ள இது பண்ணிட்டு திருப்பி வெளியில எடுத்திருக்கான். திருப்பியும் உள்ள விட்டு எடுக்கும் போது அந்த பொண்ணோட குடல்லாம் வந்து வெளியில விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நிறைய வந்திருக்கு. அந்த பொண்ணோட முடியெல்லாம் பிச்சு எடுத்திருக்காங்க, பல்லெல்லாம் உடைச்சு எடுத்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு மிருகத்தனமான செயல்கள் இதெல்லாம். அவனுங்களை என்ன பண்றதுன்னே தெரியல இவனுங்களாம். சரி, ஓகே. ஆக்சுவலா அந்த கம்பி வந்து ஸ்ட்ரெயிட்டான கம்பியை உள்ள இது பண்ணிட்டு எடுத்தோம்னா உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆயிடும், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே. ஆனா அந்த கம்பி வந்து இந்த கொடுவான்னு சொல்லுவாங்க, தொரட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மாங்காய் பறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தொரட்டின்னு. கம்பு இருக்கும், முனையில மட்டும் சின்னதா இந்த மாதிரி ஒரு கொக்கி மாதிரி ஒரு அருவா இருக்கும், அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அந்த மாதிரி கம்பியில நிறைய அந்த மாதிரி வளைஞ்சு இருக்கிற கம்பியை, அந்த கம்பியை உள்ள இது பண்ணி எடுத்திருக்கான். அந்த பொண்ணு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ன்றதுனால, அதாவது தன்னை ரேப் பண்ண எல்லாரையுமே அடையாளம் காட்டணுன்றதுக்காக எல்லா இடத்துலயும் பொறாண்டி வச்சிருக்கு, நகத்தை போட்டு வச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் கடிச்சு வச்சிருக்காங்க நிறைய இடத்துல. இந்த மாதிரி எல்லாம் நடந்து கடைசியில அந்த பொண்ணை எல்லாத்தையும் முடிச்சு இவங்க 2 பேரையும் தூக்கி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியில ஒரு சாக்கடை ஓடிட்டு இருக்கு, அந்த டிரைனேஜ் உள்ள போட்டு கிளம்பி போயிருக்காங்க. அந்த பக்கமா வந்த திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிரைனேஜ் உள்ள போறதுக்கு முன்னாடி ரோட்ல விழுந்திருக்காங்க. கீழே தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க 2 பேரையும் கீழே தூக்கி போட்டு பஸ் மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பி இவங்க 2 பேரையும் கொல்லணுன்றதுக்காக ரிவர்ஸ்ல ஃபாஸ்டா வந்திருக்கு பஸ் வந்தோடனே அந்த பையனுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா இருந்ததுனால என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் உணர்வு இருந்ததுனால டக்குன்னு அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்து நிர்வாணம் ஆக்கிட்டாங்க. 2 பேரையுமே பையனும் பொண்ணையும் 2 பேரையும் நிர்வாணம் ஆக்கிட்டாங்க. அந்த பொண்ணை டக்குன்னு இழுத்து பிடிச்சி அந்த சாக்கடை உள்ள அந்த பையன் தான் இழுத்து உள்ள விழுந்திருக்கான். அந்த பக்கமா வந்து இது முதல்ல யாரு கண்டுபிடிச்சான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஆபீசர். அவர் அந்த பக்கமா ரவுண்ட்ஸ் சும்மா போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு, ரிட்டையர்டு மிலிட்ரி. அவர் வந்துட்டு இருக்கும்போது ஏதோ முனங்கல் சத்தம், ஒரு மாதிரி காப்பாத்துங்க முடியல அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டிருக்கு. அதை பார்த்துட்டு தான் அவர் பார்த்திருக்காரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு கோரமான சம்பவம் நடந்திருந்தது. கடைசியில வந்து அக்யூஸ்ட புடிச்சிட்டாங்க, ஆனா ரிலீஸ் ஆயிட்டாங்க. அதான் அதுல விஷயமே. அவங்க 5 பேரையுமே பெரிய ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருந்தது, தூக்குல போடணும் இல்ல நடு ரோட்ல நிக்க வச்சு கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து சொன்ன மாதிரிதான், இந்த மாதிரி ஒருத்தன் அறியாம தெரியாம தப்பு பண்ணா கூட ஒரு பொண்ணு மேல கைய வச்சா என்ன நடக்கும்ன்றத எல்லாருமே காமிக்கணும். அது நம்ம இந்தியாவில நடக்கிறது, எங்கேயுமே நடக்கிறது இல்லை. எதை தப்பு பண்ணாங்கன்னா தூக்கி உள்ள போடுறாங்க, உள்ள போட்டுட்டு திருப்பி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவன் திருப்பி நார்மலா தான் இருக்கான், அவன் பண்றதையே தான் திருப்பி பண்ணிட்டு இருக்கான். கடுமையான தண்டனைகள் கிடைக்கிற வரைக்கும் தான். ஒரு வாட்டி நடக்கணுமே. ஒரு வாட்டி இந்த நேற்று அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பிரியாணி கடை வச்சிருந்த ஞானசேகரன் அவரை நடு ரோட்ல போட்டு சுட்டு கொள்ளுங்கன்ற எல்லா போலீஸையும் மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இன்னொருத்தன் ஒரு பொண்ணை இருட்டுல தொடுறதுக்கு கூட பயப்படுவான். இதுதான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு. இது நான் வந்து இந்த மாதிரி கேசஸ் நிறைய நடக்குதுன்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் இதெல்லாம் சும்மா எல்லாருமே கிரியேட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இது பார்க்கும் போதுதான் அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு, இவ்வளவு கேவலமான விஷயங்கள் நிறைய நடக்குதுன்னு. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ போட போறேன், அதுவும் இந்த மாதிரி ரொம்ப கோரமான சம்பவம் தான். நீங்க தப்பா எடுத்துக்க, என்ன நம்ம இவன் சேனல்ல வந்து இந்த மாதிரியே பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வை நம்ம கொடுத்துடணும். எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் நம்ம ஊர்ல இருக்காங்க. எல்லா பெண் குழந்தைகள் எல்லாருமே கொஞ்சம்
லேடிஸ் ஜாக்கிரதையா இருங்க. இன்னொன்னு நான் சொல்லலாம், ஆனா அது வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். கையில ஏதாவது டூல் வச்சுக்கோங்கன்ற. பக்கத்துல தப்பா தொட வரான்னு தெரிஞ்சதுன்னா டப்புன்னு எடுத்து சொருவிடுங்கன்ற. தற்காப்புக்காக கொலை பண்ணலாம், இருந்தாலும் அதை பண்ணாதீங்க யாரும். அவ்வளவு கோவம் வருது இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்கானுங்கன்னே தெரியல. இவங்களெல்லாம் ஒண்ணு கொன்னாதான் நம்ம நாடு நிம்மதியா இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். மறக்காம ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் சொல்றதுதான், எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நானும் கண்டிப்பா சொல்றேன். முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய், லவ் யூ ஆல். பாய்.